ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம சந்தூர் இங்கிலீஷ் சாப்டர் 3 கிளாஸ் 5 ஓடது பார்ட் 2 ரெயின்போட பார்ட் 2 பார்க்க போறோம். ரெயின்போட பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம இந்த ரெயின்போ போயமோட எக்ஸாக்ட் மீனிங்ஸ், அந்த போயட் என்னென்னலாம் சொல்றாங்கன்றத பார்த்துருந்தோம். இதுல அனாகிராம்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ், கிராமர் அதெல்லாம் பார்க்க போறோம். வாட் இஸ் an anagram? அனாகிராம்னா ஒரு வேர்ட் இருக்குன்னா அதுல இருக்க சேம் லெட்டர்ஸை வச்சு வேற வேர்ட் நம்மளால பண்ண முடிஞ்சுச்சுன்னா தட் இஸ் கால்ட் anagrams. இப்போ இதுல வந்து அன்ஸ்கிராபிள் வேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். செயில்ன்றது வந்து SIALன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து செயில்னு கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ளவே அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி VIERR இதை வச்சு என்ன வேர்டு வரலாம்? ரிவர். SAEC, ODUSEL, clouds, RISEBGD, bridges. இது என்னது? ஹெவன். டாப் ஓவர்னு ஒரு வேர்ட் பார்த்தோம்ல, ஓவர்டாப்ஸ். போ, ரெயின்போல வரும்ல அது. ரோடு. இப்போ நம்மளோட இமேஜினேஷன் வச்சு கிவ் த போயம் a நியூ டைட்டில். ஒரு நியூ டைட்டில் கொடுக்கணும்னா நம்ம என்ன கொடுக்கலாம் இந்த போயம்க்கு? ரெயின்போ தவிர வேற பேரு. கலர்ஸ் இன் த ஸ்கை. ரெயின்போனாலே அந்த கலர்ஸ் தான் ஞாபகம் வரும். பிரிட்ஜ் ஆஃப் 7 கலர்ஸ் ஆஃப்டர் த ரெயின். ஆஃப்டர் த ரெயின் தான் ஜென்ரலி ரெயின்போ தெரியும் இல்லையா? இந்த மாதிரி ரைமிங் பேர்ஸ். ரைம்னா என்னது? ஒரே மாதிரியான ஓசை கொண்ட சொற்கள் வந்து முடியறத போயம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதான். சீஸ், ட்ரீஸ், ப்ளீஸ், தீஸ், ஆல் தீஸ் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ். ஹை, ஸ்கை. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்னா சில வேர்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, அது ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக, அதோட இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செயில் வந்து போட் செயில், ஷிப் செயில், கிளவுட் செயில், எல்லாத்துக்குமே செயில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிரிட்டியர் ஃபார் தேன் தீஸ், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ட்வைஸ். அதாவது ரிவர்ஸ், பிரிட்ஜஸும் வந்து ரிவர் பிரிட்ஜுக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ ரெயின்போ இஸ் அ பிரிட்ஜ் ஃப்ரம் எர்த் டு ஸ்கைன்றதையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸிங் த இம்பார்ட்டன்ஸ். இமேஜஸ் யூ இமேஜின். இதை வச்சு நம்ம ஒரு வியூவை இமேஜின் பண்ணா நம்ம ரெயின்போ நினைச்ச உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரைட் ரெயின்போ ஸ்ட்ரெச்சிங் ஓவர் அ கிரீன் ஃபீல்ட் ஆஃப்டர் த ரெயின். மழைக்கு அப்புறமா ஒரு ரெயின்போ தோன்றுது. வித் போர்ட்ஸ் ஆன் அ ரிவர் பிலோ. கீழே வந்து ரிவர்ல போட் எல்லாம் படகு போயிட்டு இருக்கு. மேல வந்து நம்மளால ஒரு ரெயின்போவை பார்க்க முடியுது அப்படின்னு நினைச்சு பார்த்தா என்ன ஒரு சூப்பரா இருக்குல்ல அந்த விஷன். நேம் எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூ வுட் யூஸ் இஃப் யூ ஹேட் டு சிங் த போயம். இப்போ ரெயின்போ பத்தி ஒரு போயம் சிங் பண்ண போறோம்னா நம்ம ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட் வந்து வச்சு புல்லாங்குழல் வச்சு வாசிக்கிற மாதிரி, இல்ல வீணையை வச்சு வாசிக்கிற மாதிரி. ரைமிங் வேர்ட்ஸ் சொன்னா இப்ப ஷிப்புக்கு சிப்பு, ட்ரிப்பு, டிப்பு, லிப்பு, டிப்பு. ட்ரீக்கு வந்து பி, ஃப்ரீ, கீ, சி, 3. போக்கு வந்து லோ, மூ, ரோ, ஷோ, ஸ்னோ. ரெயின்க்கு கெயின், மெயின், பெயின், ட்ரெயின், பிரெயின். சன், பன், ஃபன், ரன், கன், நன். சீன்னு சொன்னா அந்த சவுண்ட்ல முடிகிற மாதிரி எது வேணா சொல்லலாம். பி, ஃப்ரீ, கீ, டி, 3. செயில், நெயில், மெயில், பெயில், டெயில், வேல். ஆண்டுக்கு பேன், ஹேண்ட், லேண்ட், சாண்ட், ஸ்டாண்ட். ஸ்கைக்கு பை, கிரை, ஃப்ளை, மை, ட்ரை. ஃபார்க்கு கார், ஜார், ஸ்டார், தார், ஸ்கார். இப்போ நம்ம வாய்ஸோட டிஃப்ரென்ஸை வச்சு படிச்சாங்கன்னா ஹாப்பி வாய்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும் அதோட எஃபெக்ட். ஆங்கிரி வாய்ஸ்ல படிச்சா வேற மாதிரி இருக்கும். சர்ப்ரைஸ்டு வாய்ஸ், ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டோட படிச்சா வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர்ஸை பத்தி ஒரு யூ ஹாவ் அ ஃபியூ கலர்ஸ். ரெட், எல்லோ, ப்ளூ, கிரீன், பர்பிள் அண்ட் பிளாக் உன்ட்ட இருக்கு. ஐ ஹாவ் சம் டூ, என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஐ நீட் த ரெட் அண்ட் யூ நீட் த பிளாக். எனக்கு ரெட் வேணும், உனக்கு ப்ளூ வேணும். அப்ப நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா இஃப் வி ஷேர் அவர் crayons we have a full pack. இது ஒரு ஹாப்பி டோன்ல. இது கோவமா, you have a few crayons, red, yellow, blue, green, purple and black. I have some too. I need the red and you need the black. If we share our crayons we have a full pack. அப்படின்னு ஆங்கிரி வாய்ஸ்ல பேசினா அதே கண்டென்ட் வேற மாதிரி கேக்குது இல்லையா?
இதுவே ஒரு சர்ப்ரைஸ்டு வாய்ஸ்ல இப்ப டீச்சர் வந்து சொல்லிட்டாங்க கன்ஃபார்மா இந்த கலர்ஸ்லாம் நீங்க அடிக்கணும்னு. ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா உங்க ஃப்ரெண்டு கிட்டயும் கொஞ்சம் இருக்குன்னு தெரியும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அப்பாடா அவன்ட்டயாவது இருக்கு. நம்ம ஷேர் பண்ணியாவது இத கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப "You have a few crayons. Red, yellow, blue, green, purple and black. I have some too. என்கிட்டயும் கொஞ்சம் இருக்கு. I need the red and you need the black. If we share our crayons, we have a full pack." அப்படி சொல்லலாம் இல்லையா? அது. அதே மாதிரி சில வேர்ட்ஸ வச்சு நம்ப எப்படி அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்றாங்கன்னா, "ஒன்ஸ் அ மைட்டி எலிஃபண்ட் காட் அ மைட்டி கோல்டு." சளி பிடிச்சிருச்சாம். "இட் வென்ட் டு பை அ ஹேண்ட்கர்ச்சீஃப் வேர் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் வேர் சோல்டு." அது வாங்க போச்சு. "ஹேங்கி ஃபார் அன் எலிஃபண்ட்." சேல்ஸ் கேர்ள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. "சாரி சார், வி பட் வி டோன்ட் ஹேவ் அ ஹேண்ட்கர்ச்சீஃப் தட் சைஸ்." அவ்ளோ பெரிய ஹேண்ட்கர்ச்சீஃப் இல்லையேன்னு சொன்ன உடனே, "அச்சோ!" said the elephant and shook its mighty head. "Forget about the handkerchief. Handkerchief இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு ஷீட்டாவது தாங்க." அப்படி சொல்லிச்சான். ஸோ அந்த அச்சோன்ற வேர்டை வந்து நம்ம எப்படி ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா யூஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த போயம் மூலமா நம்மளுக்கு சொல்றாங்க. The word bridge can be of two things. For example, bridgeன்றத verb-ஆவும் யூஸ் பண்ணலாம், noun-ஆவும் யூஸ் பண்ணலாம். So, what is a noun? நேம், பிளேஸ், திங் எல்லாம் நவுன்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் சீன் அ பிரிட்ஜ் மேட் ஆஃப் ரூட்ஸ் இன் மேகாலயா. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பிரிட்ஜ், இப்போ ரெயில் பிரிட்ஜ், ரிவர் பிரிட்ஜ், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? அதை குறிக்கும் போது அது நவுனா இருக்கும். ஆனா அதை வேர்பாவும் யூஸ் பண்ண முடியும். சம் பிளாங்க்ஸ் ஆஃப் வுட் வேர் யூஸ்ட் டு பிரிட்ஜ் த ஸ்ட்ரீம். அதாவது ஒரு பாலமா இருக்கு, இல்ல டு ஜாயின் ஒரு ஆக்ஷன் வேர்டை குறிக்கும் போது இட் இஸ் அ வேர்ப். அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கட்டை வந்து நம்ம நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நவுனா யூஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் அ கட் ஆன் மை ஹேண்ட்னா லைட்டா வெட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கட்டுன்னு சொல்லும் போது அது நவுன். ஆனா ப்ளீஸ் கட் த ரிப்பன், வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் வேர்டா யூஸ் பண்ணும்போது அது ரிப்பனை வெட்டுங்கள். அப்ப அது வேர்பா யூஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பேட்டுன்னு சொல்லும் போது மெயினா பேட் வந்து கிரிக்கெட் பேட்டை இப்போ சொல்றாங்கன்னா தட்ஸ் அ நவுன், ஏன்னா தட் இஸ் அ திங். இதுவே வேறையும் ஷீ கேன் பேட் த பால் ஃபார், அவ நல்லா அடிப்பா, அந்த அடிக்கிறதுன்றத ஒரு ஆக்ஷன் வேர்டா யூஸ் பண்ணும்போது வேர்ப் ஆயிடும். இதுவே பிக்சரும் அதே மாதிரி தான். பிக்சர் யுவர் செல்ஃப் ஆன் அ சன்னி டே, நீ யோசிச்சு பாருன்றது வந்து ஒரு வேர்பு. ஆனா ஐ ட்ரூ எ பிக்சர், நான் படம் வரைந்தேன், அதுல படம்ன்றது வந்து ஒரு நவுன். க்ரைன்றது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டா யூஸ் பண்ணும்போது வேர்பா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் க்ரையிங், அது அழுகிறாள் அப்படின்றது ஒரு க்ரை. இல்லாட்டி வேற க்ரை என்ன சொல்லலாம்னா, வி ஹியர்ட் அ க்ரை ஃப்ரம் அவுட் சைடு. ஃபில்டர், இப்போ த ஃபில்டர் கீப்ஸ் வாட்டர் கிளீன், வாட்டர் ஃபில்டர்லாம் இருக்குல்ல, அதுல வந்து அது நவுன். ஆனா வி ஃபில்டர் வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங், நம்ம அதை சுத்திகரிச்சு பண்ணணும்னு ஒரு ஆக்ஷன் வேர்டை சொல்லும் போது வேர்பா மாறிடும். டான்ஸ், த டான்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல், ஹியர் இட் இஸ் நவுன். லெட் அஸ் டான்ஸ் டுகெதர்ல ஆக்ஷன் வேர்டு வேர்ப். பிளான்ட், பிளான்ட்டை பத்தி பேசும்போது ஒரு செடியை பத்தி பேசினா தட் இஸ் நவுன். வி வில் பிளான்ட் சீட்ஸ் டுடே, நம்ம நட்டு வைப்போம், அந்த ஆக்ஷனை பத்தி பேசினா வேர்ப். பெயிண்ட் இஸ் ப்ளூ, ஷி வில் பெயிண்ட் த வால். ரிவீல், a fly sat on the flower. ஃப்ளை வந்து இந்த இடத்துல ஃப்ளை வந்து இப்போ ஹவுஸ் ஃப்ளை அந்த மாதிரி. பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை, பறக்கிறது ஒரு ஆக்ஷன். ஃபேஸ், ஷீ வாட்ச்ட் ஹர் ஃபேஸ், வி மஸ்ட் ஃபேஸ் அவர் ஃபியர்ஸ். அவர் முகம்னு சொல்லும் போது நவுனு, வி மஸ்ட் ஃபேஸ் அவர் ஃபியர்ஸ்னா நம்ம அதை எதிர்கொள்ளணும், ஒரு ஆக்ஷன், அப்போ வேர்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வேர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு என்ன படிச்சிருக்கோம், ரெண்டு வேர்ட்ஸை கம்பைன் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெயின் பிளஸ் பூ வந்து ரெயின்போ. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லலாம் இதை. ரிஸ்ட் பிளஸ் வாட்ச், ரிஸ்ட் வாட்ச். எர்த் பிளஸ் வார்ம், எர்த் வார்ம். டேபிள் கிளாத். இயரிங். டூத் பேஸ்ட். நோட் புக். சன்ஃப்ளவர். ஆர்ம் சேர். டீ கப். இது எல்லாமே காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஆப்போசிட் வேர்ட்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஆன்சர்ஸ் வந்து ஷுட் ஸ்டார்ட் வித் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜுக்கு எக்ஸாம்பிள் அவங்களே ஸ்மால் சொல்லியிருக்காங்க. அப்போ வீக்குக்கு ஸ்ட்ராங், ஃபாஸ்ட்டுக்கு ஸ்லோ, ரஃபுக்கு ஸ்மூத், டல் ஷார்ப் ஆர் ஷைனி, கர்வ்டு ஸ்ட்ரைட், ஃபினிஷ் ஸ்டார்ட், அடிஷன் சப்ராக்ஷன், காம்ப்ளிகேட்டட் சிம்பிள், மைல்டு ஸ்ட்ராங், ஸ்பைசி, blunt sharp. Great jobs, word players.
ஸ்கிராம்பிள்டு வேர்ட்ஸு, ரைமிங் வேர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஆப்போசிட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் இந்த பார்ட் 2ல. பார்ட் 3ல நம்ம கிராமர் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் காம்ஸ்டர் அகாடமி அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே லிஸ்ட் ஆகும். தேங்க் யூ.